நம்ம ஈஸ்வரி இப்போ உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு வரப்போகிறாங்க. அட ஆமாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஈஸ்வரி இல்லாமல் ஒரு எம்டியாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு வரப்போகிறாங்க. நம்ம ஈஸ்வரி வரப்போகிறது யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் 100க்கு நம்ம ஈஸ்வரிக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி போடுங்க. நம்ம ஈஸ்வரி இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாளாக ஈஸ்வரி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் வந்து ஜனனி மட்டுமே போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஈஸ்வரி வரப்போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் உள்ளது. ஏன்னா இப்போ இங்கே என்னென்ன இந்த வீட்டில் நடக்குதோ எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் வந்து இப்போ குணசேகரனுக்கு போயிட்டுருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஈஸ்வரி வந்து இப்போ சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் வருது. நந்தினி வந்து பேசின உடனே வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. நந்தினி இருக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு மூஞ்சில பிரகாசம் தெரியும். என்னாச்சுக்கா அப்படின்ற மாதிரி ஜனனி கேட்குறாங்க. நம்ம அக்கா வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா ஆயிக்கிறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், இப்போ தான் வந்து டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. நம்ம அக்காவா நம்ம அழைச்சிட்டு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான்க்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவுமே ரொம்பவே வந்து ஹாப்பியாகிடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அறிவுக்கரசிக்கு ஏதாவது ஒரு நம்ம வழி பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் சரி வராது. ஈஸ்வரி அக்கா இங்கே வராங்கன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால் வந்து மறுபடியும் நம்ம அந்த இதை நம்ம அவங்களுக்கு விட்டு வைக்கவே கூடாதுங்க. அதனாலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜனனி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து சக்தி நீ ஏதாவது ஒன்று பண்ணு சக்தி, அவளை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரிவரா சக்தின்னு சொல்லவும், நீ கவலையே படாத ஜனனி, அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சக்தி ஃபயர் மோட் ஆன் ஆயிடுச்சு. உடனே வந்து போயிட்டு டீசெண்டாக பேசுகிறாரு நம்ம சக்தி அறிவுகரசிக்கிட்ட. இங்கே பாரு அறிவுகரசி, நீ மரியாதையாக இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏதோ நான் வந்து கொஞ்சம் அடிபட்டு வந்ததுனால அமைதியாக இருந்துகிட்ருக்கேன். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் போக முடியாதுடா, உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்ற மாதிரி திமிரா பேசவும், ஓ உனக்கு இவ்வளோ திமிரா பேச உனக்கு வந்துடுச்சா, அப்போ வந்து இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சுருந்தா சரி வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணமே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், போயிடு அறிவுக்கரசி, என் கோபத்துக்கு ஆளாக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு பொறுமையாக சொல்கிறாங்க. இவ கேட்கல. உடனே நம்ம சக்தி என்ன பண்ணுறாருன்னா கட்ட கட்ட கட்டன்னு சாமி ரூம்குள்ளே போனார். போனதான் அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசியோட கழுத்தில் வைக்கவுமே அறிவுக்கரசிக்கு வெள்ளை வெள்ளை வெள்ளன்னு ஆயிடுச்சு. என்னடா கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம் நான் சொன்னேன் நீ கேட்கல, நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. உன்னை கொலை பண்ணால் நான் கொலை பண்ணுறேன், நீ இருக்கிற நேரம் சாவறது எவ்வளவோ பெட்டர், உன்னால் பல உயிர் போகிறதுக்கு நீயே அதுக்கு செத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவுமே அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. நீ ரொம்ப பேசுகிற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. யார் ரொம்ப பேசுகிறா, நீ தான் வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால் மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவோம். நீ இந்தமாரி பயமுறுத்தினா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயமுறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்திய வேகமாக இருக்கவுமே இங்கே வந்துட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அறிவுக்கரசிக்கு உடனே பயம் வந்துடுச்சு. என்னடா இது, இவன் உண்மையிலுமே ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ இங்கேருந்து போய் ஆகணும், இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை என்னால் போக முடியாது, அப்போ உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சக்தி வந்து சொல்கிறாரு. கத்தியும் இருக்கும், முல்லைக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அறிவு அவன் வந்து உண்மையாலுமே எதாவது பண்ணிவிடுவான் போல், நீ வந்து என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இவன் என்ன பண்ணிட முடியும் முல்லை, இவன் ரொம்ப ஓவராக போகிறான், இவனுக்கெலாம் நம்மளால் அடங்கி போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சக்தி வந்து கத்தியை வச்சு நிற்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பயம் இருந்தாலும் கதிரை சக்தி போட்டுடுறா, அவள் உயிரோடு இருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விசாலாட்சி சொல்லவுமே, என்னடா இது, நீ எல்லாம் ஒரு தாயா, பிள்ளைய போய் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குறிய, நீ நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான்லாம் ஒரு தாயாக இருக்கிறதுனால தான் உன்னை விட்டு வச்சிட்ருக்கேன், இல்லைனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், நான் தான் ஏதோ சரி பாவம் என் பிள்ளைய அடக்கி வைக்கணும்னா நீ என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே,
ரொம்பவே கோவமாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கோவம் வர ஆரம்பிக்குது. ஆகா, உண்மையிலுமே வந்துட்டு ஏதாவது பண்ணிவிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறது போகிறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் சக்தி வந்து போயிடு, இல்லை உனக்கு கொண்டுட்டு சத்தியமாக நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் உன்னை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் வந்து நான் வந்து இங்கேருந்து உன்னை வந்து கொலை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமே கோவம் தாங்க முடியல நம்ம சக்திக்கு. இல்லை நீ சாவு, நீ உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவோம். இல்லை நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஆளை விடு சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுறது போகிறது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக வந்துட்டு சக்தி எடுத்த முடிவுனால் ஓட போகிறா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது போகிறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம ஜனனி சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னேன் போயிட்டு நீ கேட்கல, இப்போ அனுபவிக்கிற, அதனால தான் வந்துட்டு கஷ்டப்பட போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம சக்தி வந்து இவளை இதுக்கு மேலே வந்து விட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இதனாலவே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக குணசேகரன் ஆடிய ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுது. இதுக்கு மேலே குணசேகரனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம ஜனனி வைக்கிறதுக்கு தான். பார்ப்போம் எப்படி கதையை கொண்டு போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்